2021ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 42வது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பிடிச்சு சாதனை படிச்சிருக்காங்க ஸ்வாதி ஸ்ரீ. கடந்த ஆண்டு 126வது ரேங்க் வாங்கி IRS, அதாவது இந்திய வருவாய் பணி இவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதில் சேராமல் தொடர்ந்து படித்து IAS ஆயிருக்காங்க. இவர் கோவை குருடம்பாளையத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை இன்சூரன்ஸ் மற்றும் ஷேர் மார்க்கெட் முகவராக இருக்காங்க. தாய் தபால் துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுட்டாங்க. ஸ்வாதி ஸ்ரீ தொடக்க கல்வியை ஊட்டியிலும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியை குன்னூரிலும் படிச்சிருக்காங்க. இதையடுத்து தஞ்சாவூரில் உள்ள RVS வேளாண்மை கல்லூரியில் BSc அக்ரி படித்து முடிச்சிருக்காங்க. குடிமைப்பணி தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும், இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற சூட்சுமத்தையும் நமக்காக இங்கு சொல்லியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்வாதி ஸ்ரீ. முதல்ல யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் ஸ்வாதி ஸ்ரீ. நான் இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில். பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக ஊட்டி அண்ட் குன்னூரில். என்னோடய ஸ்கூலிங் வந்து கிரெசன்ட் பிளே அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் ஊட்டி, மவுண்டன் ஹோம் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் அண்ட் ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறமா BSc அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ RVS அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூரில் என்னோடய கிராஜுவேஷன் முடித்த உடனே என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது என்னோடய 3rd அட்டெம்ப்டில் நான் ஆல் இண்டியா ரேங்க் 42nd செக்யூர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் வந்து ஃபைனல் இயர் எழுதணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்துச்சு. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்னா என்ன, எந்த அளவுக்கு ப்ராடாக நம்ம போய் பீப்புளை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பத்துலேருந்து என்னை தயார்படுத்தி கொண்டேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? ஸோ சிவில் சர்வீசஸ் ப்ரிப்ரேஷன் நான் 4 இயர்ஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த எக்ஸாம் தவிர நான் வேறு எந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா, ஃபஸ்ட் இயர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுக்கு ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தனால நான் வேறு எந்த எக்ஸாம்லேயும் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அது எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு டைவர்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்றதுனால மற்ற எக்ஸாமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 எக்ஸாம் மட்டும் எழுதினேன் பேங்கிங் செக்டரில். வேலை பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே படிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு வேலைக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ப்ரிப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனனால நான் வேலைக்கு போகல. ஒரு வேளை செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்பேன். நீங்களே உங்களை இந்த தேர்வுக்கு தயார் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றிருக்கலாம்? இனிஷியலாக செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் காலேஜில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்போ எனக்குள்ளே நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. ஸோ அதை யார்ட்டையாச்சும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒரு கைடன்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா சென்னை போயிட்டு மனிதநேயம் IAS அகாடமி அண்ட் அறம் IAS அகாடமியில் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே கொஞ்சம் கைடன்ஸ் நல்லா இருந்ததுனால என்னால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஒருத்தர் வீட்டிலே இருந்துக்கிட்டு சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து கொண்டு வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெறணும் அப்படிங்கிறது அவசியமா? அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூட் போய் சேர்ந்து படித்தாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ ஆன்லைனில் நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய கண்டென்ட் ஃப்ரீயாகவே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு ஒருத்தர் கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சுயமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இன்ஸ்டிடியூட்ஸில் போய் படிக்கும்போது சிலருக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும், நம்ம ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க நம்ம கூட படிக்கிறத பார்ப்போம். ஸோ அந்த காம்படிஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த இன்ஸ்டிடியூட் போய் படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூட் போய் படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இன்ஸ்டிடியூட் போனால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட செல்ஃப் எஃபர்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. நம்ம வேலையை சுலபமாக்குவாங்களே தவிர நமக்காக அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தனியாக ஹார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன ஸ்வாதி? வேலை செய்து கொண்டே கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா நான் என்னோடய ப்ரிப்ரேஷனில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வேலை செஞ்சுட்டே படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸாம் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 hours 15 hours படிக்கிறோம் அப்படின்னா அதில் எஃபெக்டிவாக ஒரு 2 to 3 hours தான் நம்ம படிப்போம். ஸோ அந்த குவாலிட்டி டைம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்து அந்த 2 to 3 hours குவாலிட்டியாக நம்ம இன்புட் போட்டோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். உங்கள் விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க?
ஸோ நான் கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்ததுனால நான் யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தேன், அக்ரிகல்ச்சர் பேப்பர்ஸ். ஸோ அது என்னோடய சிலபஸோட ஓரளவுக்கு ஓவர்லேப் ஆனனால என்னால் ஈஸியாக அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் எடுத்துகிட்டு படிக்க முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணனால எனக்கு கண்டென்ட் கலெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வாதி ஸ்ரீ, உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதற்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? என்னுடைய நேர்முக தேர்வு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னென்னா நம்ம நினைப்போம், ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அவங்க நம்மக்கிட்ட தெரியாத கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பட் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப கார்டியலாக போர்டு வந்துட்டு நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷினை நல்லா கேட்டுக்கிட்டாங்க. தெரியல அப்படிங்கும்போது அதை நம்ம இன்னும் கார்னர் பண்ணி நம்மளை கொஷின்ஸ் கேட்கல, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இன்டர்வியூ போல். ஸோ ஜாலியாக இன்டர்வியூ போச்சு. ஒரு சீனியர் பியூரோக்ராட்ஸ் கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி இன்டர்வியூ இருந்துச்சு. நீங்கள் கடந்த ஆண்டு 126வது ரேங்க் வாங்கி, அதாவது ஐஆர்எஸில் உங்களுக்கு பணியும் ஒதுக்கப்பட்டது. கடந்த நேர்முக தேர்வுக்கும் இந்த ஆண்டு நடைபெற்ற நேர்முக தேர்வுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன? ஸோ என்னோட எக்ஸ்போஷரில் 2 அட்டெம்ப்ட்டுக்கும் செகண்ட் அட்டெம்ப்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்ததுனால செகண்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஒரு கிராஜுவேட்டை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அவங்க என்னோடய கிராஜுவேஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. லைக் 60 to 70% ஆஃப் த இன்டர்வியூ ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் செகண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ அதற்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் தாண்டி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. பட் என்னோட எக்ஸ்போஷர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டை விட செகண்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால என்னால் அந்த இன்டர்வியூவை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ காலேஜ் ஃபைனல் இயரில் நான் சிவில் சர்வீசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கப்புறமா இனிஷியலாக புக்ஸ் எல்லாம் தேடி போகாமல் இனிஷியலாக நான் பண்ணது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ யூபிஎஸ்சி நம்மக்கிட்ட என்னென்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்ததுனால என்னோடய ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே அதை ஓரியன்ட் பண்ணி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே பேசிக் என்சிஆர்டி புக்ஸ் 6th to 12th வந்து நான் காலேஜ்லேயே கவர் பண்ணியிருந்தேன். காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஃப்ளெஷ்டாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் டேபிள் பேசிஸில் ஒரு 3 monthsக்குள்ளே பேசிக் புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண புக்ஸ் என்னென்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிக்கு என்சிஆர்டிஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கும் என்சிஆர்டிஸ் தான் ஃபாலோ பண்ணேன். அதற்கப்புறமா லக்ஷ்மிகாந்த் வந்து பாலிட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு கிளாஸ் நோட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் கிளாஸ் நோட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இனிஷியலாக நம்மளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு கைடன்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்துட்டு V.Palanichamy ஐஏஎஸ் சாரோட புக் வந்துட்டு எங்கள் காலேஜில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த புக்கை வந்து ஃபஸ்ட்டு படித்தேன். ஸோ அது படிக்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பாக ஒரு சின்ன புக்கில் அவ்வளோ இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு இனிஷியலாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி டெய்லி பேசிஸில் ஒரு நியூஸ் பேப்பர் அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா யோஜனா மேகசின்ஸ் வந்து அடிக்கடி ரெலவெண்ட் டு த சிலபஸ் இருக்கிற யோஜனா இஷ்யூஸ் வந்து நான் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ரெகுலராக டெஸ்ட்ஸ், நிறைய டெஸ்ட்ஸ் அட்டன் பண்ணேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். என்னென்னா ப்ரிப்ரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ ஈக்குவல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி பேசிஸில் நிறைய குவிஸஸ் நெட்டில் வருது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் குவிஸ் சால்வ் பண்ணலாம். அது இல்லாமல் ரெகுலராக சிலபஸ் ஓரியன்ட் டெஸ்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். பண்ணிவிட்டு கடைசி ஒரு மாதம் ஃபுல்லாகவுமே டெஸ்ட் மட்டும்தான் அட்டன் பண்ணிகிட்ருப்பேன். அட்டன் பண்ணிட்டு நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸில் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்கோரோட கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணேன். இது வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன். ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே வந்துட்டு மெயின்ஸ் ஓரியன்ட் ப்ரிப்ரேஷனுமே நான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஆப்ஷனல் ஃபுல்லாமே ஒரு 2 to 3 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் மெயின் சிலபஸ்க்கு நோட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு டெய்லி பேசிஸில் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தனால செகண்ட் அட்டெம்ப்ட்டில் என்னால் மெயின்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் வரைக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து
ப்ராக்டிஸ் ப்ளஸ் ப்ரிப்ரேஷன் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால ஈஸியாக என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன ஸ்வாதி ஸ்ரீ? யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் யங்ஸ்டர்ஸ், உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு ஃபெயிலியர் வரும்போதும் அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுலேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் அப்போ வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ரிப்ரேஷன் எடுத்துகிட்டு போனனால தான் என்னால் செகண்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட்லி வந்துட்டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து முன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது கூட நாமளே நம்பணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸியாக போகும். ஆர் எனி ஃபீல்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதில் ஈஸியாக சக்சீட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தேர்ட்லி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். நம்ம ஓவரால் பர்சனாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரிப்ரேஷனை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வாய்ப்பளித்த கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இளைஞர்கள் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சீரிய பதிவுகள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். இது பற்றிய உங்களுடைய விமர்சனங்களையும் வைக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.